Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 1066 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பயிலுக ரெண்டு பேரும் பிக் மாமா போட்டு கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணி கடைசியில அவளை கடுப்பேத்தி விட்டு இப்ப உச்சக்கட்ட வெறியில இருக்கான். அதனால அவ என்ன பண்ணுவா, அவளோட 3000 லீக் ஆஃப் மிசரின்னு சொல்லி வெறித்தனமா அவளோட பவர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னு திரட்டி எடுப்பா. அதை பார்த்ததுக்கே யூஸ்டஸ் கிட்டும் லாபம் மிரண்டுட்டானுங்க. சும்மா இருந்தவளை சொரிஞ்சு விட்டானுங்கல்ல, அவ பேயாவே மாறிட்டா. நார்மலாவே அந்த அடி அடிப்பா, இப்ப என்ன பேயாவே மாறிட்டா. இனி பேயடிதான். ஆனா இந்த அளவுக்கு அவளோட பவர் கொடூரமா இருக்கும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ அப்படி அவ கிரியேட் பண்ண அந்த பிசாச வச்சு யூஸ்டஸ் கிட்ட கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுவான். அவனும் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவான், வேலைக்கு ஆகல. தப்பிக்க ட்ரை பண்ணுவான், சோத்தம். நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்னு சும்மா குமுறு 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 குமுறுன்னு குமுறு எடுக்கும். ஒவ்வொரு அட்டியும் பாத்தீங்கன்னா அவனுக்கு இட்டி மாதிரி விழுகுது. கைய அது ஓங்கி பின்னாடி எடுக்கும் பாத்தீங்களா, அதுல சிக்கிய கண்ணா பின்னான்னு செதறிட்டாங்க. அப்ப டைரக்டா அடி வாங்கினவனோட நிலைமைய பாருங்க. இத பாத்துட்டு இருந்த நம்ம யூஸ்டஸ் கிட்டோட டீமுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிரும். ஏன்னா அவங்களாலையும் இடையில பூந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. பிக் மாம் இறங்கி இந்த மாதிரி அடிச்சிருந்தான்னா பரவாயில்ல, அவ பவரை தான் கிளப்பி விட்டா அதுவே இந்த அடி அடிக்குது. அப்படி ஏகப்பட்ட அடி அடிச்சு முடிச்சுட்டு கடைசியில அப்படியே கையை ஷார்ப் ஆக்கும். எதுக்குன்னா வயித்துல குத்தி அவனை ரெண்டா கிழிக்கிறதுக்கு. பிக் மாம் எல்லாம் என்ஜாய் பண்ணுவான். காமான் மிஸ்ரி, அவனை விடாத, ரெண்டா பொழந்துரு. இனிமேட்டு இப்படி ஒருத்தன் இருந்தாதான் சரித்திரத்திலேயே இருக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது மேல திடீர்னு ஷேடோவை மறைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன அது அப்படின்ட்டு மேல பார்த்தா பெரிய சைஸ் பில்டிங் ஒண்ணு அவ தலைக்கு மேல சுத்திட்டு இருக்குது. எல்லாம் நம்ம லா பார்த்த வேலைதான். அப்படியே அவ தலையில ஒரே போடு. அவ்வளவுதான், அவன் இறக்கி விட்ட பிசாசு அப்படியே பேக் அடிச்சிரும். இங்க யூஸ்டஸ் கிட்டோட நிலைமை தான் ரொம்ப மோசம். வாங்கின அடியில பாத்தீங்கன்னா பேய் அடிச்ச மாதிரி இருக்கான். இனி திருப்பி எந்திரிப்பானான்னு தெரியல. அண்ணு வெள்ளையா இருந்தா பரவாயில்ல, அன்கான்சியஸ்ங்களா. இப்ப கம்ப்ளீட்டா கருப்பே ஆயிருச்சு. அந்த டைம்ல தான் நம்ம லா என்ன பண்ணுவான், அந்த அனஸ்தீசியா அட்டாக் இருக்குல்ல, அந்த அட்டாக்க அவளோட நெஞ்சிலேயே இறக்குவான். மறுபடியும் இந்துட்டு இருக்கா, வேண்டாம் வேண்டான்னு கத்திட்டு இருப்பா. மேட்ரு என்ன தெரியுமா, அவன் இறக்குன கத்தி நெஞ்சில குத்தி கீழே கால் வரைக்கும் வந்தா பரவாயில்ல, அந்த ஃப்ளோர் எல்லாம் தாண்டி பிச்சுக்கிட்டு போய் அந்த ஐலாண்டை விட்டு தாண்டி இன்னும் கீழே வந்து கீழே இருக்க தரையவே தொட்டுருச்சு. அதை தொட்டா பரவாயில்ல, இன்னும் கீழே பிச்சுக்கிட்டு போகுது. அந்த அளவுக்கு லென்த்தியான அட்டாக். பிக் மாம் என்ன பண்ணுவா, திருப்பி இந்த அட்டாக்ல மாட்டினா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிரும்னு சொல்லி லாவோட மூஞ்சில கண்ணா பின்னான்னு கோலம் போடுவா. என்னடா இந்த அட்டாக்க வச்சு நீ சமாளிச்சிடலான்னு பாத்தியா, உன்னைய நான் விட மாட்டேன்னு அடி பொங்கு 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 பொங்குன்னு மூஞ்சில விழுந்துகிட்டே இருக்குது. லாவோட டீம் பூரா கதறுவாங்க, எப்படியாச்சும் அங்க இருந்து தப்பிச்சு வந்துருங்க, இதே மாதிரி அடி வாங்கினீங்கன்னா நீங்க செத்து போயிருவீங்கன்னு. இவங்களுக்கு தெரியுது, இந்த விளக்கண்ண அவங்களுக்கு தெரியாதா. அவனோட கத்தி பாத்தீங்கன்னா இன்னும் ஆழமா போய்கிட்டே இருக்குது, ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரியல. அவ பார்த்துட்டு என்னடா ஆச்சு உனக்கு, என்ன அடிச்சாலும் அசையவே மாட்டேங்கிற, என்ன செத்து போயிட்டியா அப்படின்ட்டு அடி பொங்கு 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 பொங்குன்னு விழுந்துகிட்டே இருக்குது. அவன் அந்த கத்தியில இருந்து கையை எடுக்கிற மாதிரி இல்ல. அப்படி அவனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டீப்பா கொண்டு போனவன் எர்த்தோட கோர் இருக்குமே அங்க வரைக்கும் கத்தியை கொண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பங்க்சர் வயல்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். பிக் மாம் எல்லாம் அதுருவா. கத்தியோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா கீழ இருந்து அந்த ஐலாண்ட் வரைக்கும் இருக்கிறது ஃபிளவர் கேபிட்டல்ல இருந்து பார்த்தாலே தெளிவா தெரியும். அந்த அளவுக்கு தாறுமாறான லென்த். பட் அவங்க எல்லாருமே அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கறனால அதை நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவன் பவர் யூஸ் பண்ணதுல அந்த இடமே வெடிச்சு திரிக்குமா, அதனால அந்த இடத்துல ஒரு பெரிய ஹோலே விழுந்துரும். மமனசுக்கிய பார்த்துட்டு மிரண்டுட்டான், என்ன திடீர்னு இவ்வளவு பெரிய ஹோல்னு. அப்ப பிக் மாம காட்டுறாங்க, புகஞ்சிட்டான். இதுக்கப்புறம் இவன் மேல இருந்தா சோழிய முடிச்சிருவான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவான். ஆனா இதுக்கு மேல அவனால அசைய முடியுமான்னு தெரியல. அங்க பிக் மாம் அப்படியே அந்த ஹோல் வழியா உருண்டு விழ போவா. ஆனா டப்புன்னு ஸ்டாப் ஆயிருவா. கீழே இருந்துட்டு எமட்டோ பார்த்துட்டு முழிப்பா, என்னது இது இவ்வளவு பெரிய ஹோல்னு. ஏன்னா மொத்த ஃப்ளோரையும் ஓட்ட போட்டானே. அந்த டைம் பாத்தீங்கன்னா பிக் மாம் இன்னும் அடங்குற மாதிரி இல்ல, அவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணிருக்கான். எப்படி உடனே கான்சியஸ்க்கு வருவா. அப்ப அவன் பண்ண அட்டாக்கு என்னதான் மரியாதை. கீழே விழாம புடிச்சு இருந்துகிட்டு அந்த பிசாசு மாதிரி உன்னை ஏவி விட்டாலே அதை யூஸ் பண்ணி அவனை கொல்லு, அவனை விடாதன்னு ஏவி விடுவான். அந்த டைம்ல தான் லா இருந்துட்டு, கிட்டு எந்திரி, உன்னால முடியும், பண்ணு பண்ணும்பா. ஆகிற கண்டிஷன்ல இருந்தாலும் யூஸ்டஸ் கிட்ட எந்திரிச்சு வந்து, லா உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு நீ சொல்லாதன்னு, எனக்கு தெரியுண்டான்னு சொல்லி அவங்கிட்ட இருக்க கொஞ்ச நஞ்ச பவசியம் மொத்தமா எடுத்து அப்படியே ஓங்கி அட்டிக்க வருவான். அந்த டைம்லயே அவ வாய் அடங்குற மாதிரி இல்ல. டெய் பொடிப்பையிலே, நீ அவ்வளவு சீக்கிரத்துல தோக்கடிச்சிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நீ எல்லாம் குழந்தை, நான் யாரு தெரியுமா, பிக் மாம், உன் சின்ன சின்ன ட்ரிக் எல்லாம் என்கிட்ட வேலைக்கே ஆகாது அப்படின்னு இவன் டைலாக் அடிக்க, உன்னைய நான் பொழந்து கட்டாம விட மாட்டேன்னு அவன் டைலாக் அடிக்க. அப்பதான் லா ஒரு மேட்டர் சொல்லுவான், உங்களோட எரா முடிஞ்சு போச்சு, இது எங்களோட எரா, உங்களால எதுவும் பண்ண முடியாதுங்கும் போது கிட்டு அவனோட முழு பவரை வச்சு அடிப்பான். அவன் அந்த ஓட்ட வழியா விழமாட்டேன் விழமாட்டேன் விழமாட்டேன்னு அமைக்கி புடிச்சுக்கிட்டு அப்படியே முக்கிட்டு இருக்கான். அவளாலேயே முடியல. அந்த அளவுக்கு அவங்க வெறித்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். சொல்ல போனா கிட்டு பாத்தீங்கன்னா சாவர நிலைமையில இருந்தான். இப்ப இந்த அளவுக்கு வெறி பிடிச்சு அட்டாக் பண்றான். இனி இதுக்கப்புறம் பிக் மாமா அவங்க ஜெயிச்சிட்டாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.